ரஷ்யா உக்ரைன் நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை தீவிரத்தன்மை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. மாறி மாறி தாக்குதல். நேத்திக்கு பதிவுல உக்ரைன் எப்படி உக்கிரமா ரஷ்யாக்குள்ள ஆடினாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அது பெருமளவுல தடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் ரஷ்யா அதுக்கான ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் உக்ரைனுக்குள்ள பெருமளவுல பண்ணிக்கிறாங்க. கீவ், கிரெமென்சுக் பகுதிகள் ஹெவியா தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், வேர் ஹவுசஸ், பல பகுதிகள், நாட்டோட கேபிட்டல் இந்த அளவுக்கு அடி வாங்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆச்சரியங்களை ஏற்பட்டிருக்கு. ஒரு நாட்டோட கேபிட்டல், யுத்தத்துல இருக்கக்கூடிய கேபிட்டல் எந்த அளவுக்கு ப்ரொடெக்டடா இருக்கணும். ஆனா ஹெவியான இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க உக்ரைன். அதுவும் உக்ரைனோட கேபிட்டல்ல பயங்கரமான ஸ்ட்ரைக். இதனால அவங்களோட வான்பரப்பு அப்படிங்கிறது மொத்தமா ரஷ்யாவோட ஆளுமைக்குள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓ, மாஸ்கோக்குள்ள அட்டாக் நடந்தாலும் அப்படித்தானே அப்படிங்கிற கேள்விகள் வரும். அது அப்படித்தான். பட் ஆனா அந்த அளவுக்கு போகல. ஏன்னா ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் அனுப்புறாங்க உக்ரைன், தினந்தோறும் அனுப்புறாங்க. அதுல 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 1400 அந்த மாதிரி போகும்போது 1300, 1100 இது போல டவுன் பண்ணிடுறாங்க. பெருமளவுல இழப்புகள் ஏற்படுத்துறது இல்ல. சில தாக்குதல்கள் நடக்குது, பட் கண்ட்ரோல்டா இருக்கு. உக்ரைன்ல அன்கண்ட்ரோல்டா இருக்கு. இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஏன்னா வரக்கூடிய செய்திகள் நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். பட் டைட்டில்ல வச்சுக்கலாம், பெருசா உக்ரைன் ரஷ்யா அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல. பட் இருக்கக்கூடிய யதார்த்தம் அப்படிங்கிறது உக்ரைன் பாதுகாப்பை முற்றிலும் இழந்திருக்காங்க. தன் நாட்டோட கேபிட்டல ப்ரொடெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா மிக முக்கியமான நபர்கள், பல நாடுகளோட டிப்ளமேட்ஸ், இது எல்லாமே ஒரு நாட்டோட கேபிட்டல்ல இருப்பாங்க. அவங்க இருக்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாதுகாப்பு கவசம் போல. கேபிட்டல் ஹெவியா அடி வாங்குது அப்படிங்கும் போது அங்க இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சாங்கன்னா அந்த நாட்டு மேல இருக்கக்கூடிய அந்த கவசங்கள் போக போக எதிரி எந்த அளவுக்கு வேணாலும் தாக்குதல் நடத்த முடியும். பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லாம போயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். இதுல கீவ், இதுல உக்ரைனோட கேபிட்டல் கீவுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்பெஷலும் இருக்கு. அதாவது அந்த நாடே 2 பிளவா இருக்கும். அதாவது உக்ரைனோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா கீவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ரிவர் பாத்தீங்கன்னா 2ஆ ஸ்பிளிட் பண்ணுது, உக்ரைனோட கிழக்கையும் உக்ரைனோட மேற்கையும். கீவ் பாத்தீங்கன்னா அந்த சிட்டி அப்படிங்கிறது அந்த 2 பிளவையும் பாத்தீங்கன்னா இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா அந்த இடத்துல இருந்து பிரிட்ஜ் கட்டி இருப்பாங்க, இது போல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ உக்ரைனோட கிழக்கு, உக்ரைனோட மேற்கு, இந்த 2 பகுதிகளையுமே இருக்கிறது தான் கீவ். இது போல கனெக்டிங் சிட்டிஸ் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் புவியியல்ல. ஸோ இந்த இடத்துல கீவ் ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சுன்னா தான் முன்களம் செர்னிகிவ், சுமி, கர்கிவ் இந்த பகுதிகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள் உள்ள வந்தாலுமே கீவ் வழியா கிராஸ் ஆச்சுன்னா தான் அங்க பாத்தீங்கன்னா சப்ளைஸ் போகும். கீவை தாக்குறது அப்படிங்கிறது ஒரு நாட்டோட கேபிட்டல தாக்குறது மட்டும் இல்ல, அந்த வர்த்தகத்தோட ராணுவத்தோட போக்குவரத்தையும் தடை செய்யறாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஏன்னா கீவுங்கிறது மிக பிரம்மாண்டமான சிட்டி, அதுல அதிகமான ஆயுதங்கள் வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா வேணுங்கும் போது முன்களத்துக்கு சப்ளை பண்றதுக்கான ஒரு ஹப்பா அது வச்சுக்கலாம். அது தாக்கப்படுது அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அடுத்த ஒரு ஹப் தான் கிரெமென்சுக். ஸோ கீவுக்கு அடுத்தது கிரெமென்சுக், கிரெமென்சுக் அடுத்த டின்ப்ரோ. ஸோ இது எல்லாமே அந்த ரிவர் டினிப்பர் ரிவருக்கு நடுவுல அந்த கிழக்கையும் மேற்கையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பகுதிகள். இதனாலதான் டின்ப்ரோ, கிரெமென்சுக், கீவ் இந்த பகுதியில தாக்குதல் நடத்துறதெல்லாம் பண்ணா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சொல்லப்பட்டுவார். இந்த கிரெமென்சுக்லயும் கம்பைன்டு ஸ்ட்ரைக், பல பகுதிகள் அட்டாக், பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, அதிகமான விபத்துகள் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வேர் ஹவுசஸ், ஆயுதங்கள், இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். இதுல தான் பாத்தீங்கன்னா டின்ப்ரோ பெட்ரோவஸ், கீர்விராக் அப்படிங்கிறது. கீர்விராக்னா கொஞ்சம் பின்னாடி, டின்ப்ரோக்கு பின்னாடி உக்ரைனோட மேற்கு சைட்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருக்கு. சப்ளை லைன், அந்த இடத்துல ட்ரோன்கள் போயிருச்சு, ட்ரோன்கள் FPV கேபிள் ட்ரோன்கள் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வராங்க. கிர்விராக்லயும் பவர்ஃபுல் கம்பைன்டு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, பல பகுதிகளில் தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ கிரெமென்சுக், டின்ப்ரோ, கிர்விராக், கீவ் இந்த பகுதிகள் எல்லாமே மிக பெரும் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு இந்த ஒரு இதுல. அடுத்த விதிவிலக்குல டின்ப்ரோ பெட்ரோஸ் உங்களுக்கு தெரியும், கிரெமென்சுக்கு கீழே இருக்கக்கூடியது டின்ப்ரோ பெட்ரோஸ்ல இருக்கக்கூடிய டின்ப்ரோ. ஸோ அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. பெலிஸ்டிக் மிசைல் ட்ரோன்கள் தொடர்ச்சியா தாக்குதல் பண்ணியிருக்கு. ஸோ இது தாக்குதல் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா 13 மாசமா
தொடர் 13 மாசமா வந்து பாத்தீங்கன்னா குப்பியான்ஸ்க் பகுதியில சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த குப்பியான்ஸ்க் பகுதியில வரக்கூடிய இமேஜஸ், வீடியோஸ் ஒரு பகுதிகள்லயும் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா பின்வாங்கும் போது ஒரு வாக்கியங்களை சொல்லுவாங்க. நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். இது போல ஒரு சிட்டி இருந்துச்சு, அது இனிமே எங்க இதயத்துல இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு பின்வாங்குவாங்க. அதே போல குப்பியான்ஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா, பாத்தீங்களா 13 மாசமா சண்டை நடந்து எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் எங்களோட இதயத்தில் குடிகொண்டு இருக்கும் இந்த குப்பியான்ஸ்க் அப்படிங்கிறது போல போட்டிருக்கான். அதான் அடிச்சா சண்டை நடந்ததுன்னா அப்புறம் அப்புறம் அப்படித்தானே இருக்கும். ஆனா பேசி அது ஒரு மாதிரி, ஏன்னா இதை வந்து ரஷ்யா கிளைம் பண்ணல இந்த பகுதிகள். இது கர்கிவ்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிட்டி குப்பியான்ஸ்க். மேப் வீடியோல அதிகமா நம்ம சொல்லியிருப்போம். நீங்க சொல்றீங்க மேப் வீடியோ போட சொல்லி, எனக்கு புரியுது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது டேட்டா பேஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா இருக்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா அதுல லோடு பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா சிஸ்டம் ஃபார்மேட் ஆயிருந்தது, நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அதுல டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய பழைய டேட்டாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா அந்த டேட்டா பேஸ் நான் ரெக்கவர் பண்ணாம விட்டுட்டேன். அந்த ஃபைல் இல்லாதனால திருப்பி நம்ம என்னதான் டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர் நான் ரெடி பண்ணி அதுல போட்டாலும் அந்த ஃபீல்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா உங்களுக்கு நான் போட ஆரம்பிச்சிடறேன். நாளைக்கு நாளான்னைக்குள்ள வரும். ஸோ கோச்சுக்காதீங்க. பட் மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம், செய்திகளுக்கு வந்துடலாம். ஸோ குப்பியான்ஸ்க் அப்படிங்கிறது கர்கிவ்ல இருக்கிறது. இந்த கர்கிவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பின்புறத்துல போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குப்பியான்ஸ்க் விழுந்துருச்சு அப்படின்னா. ரெண்டாவது குப்பியான்ஸ்க் இருந்துச்சுன்னா இந்த டொனஸ்க் பேட்ல முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரஷ்யா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மேப்ல பார்ப்போம் ஏன் என்னங்கிறத நம்ம வரைபடத்துல அந்த மூமெண்ட்ஸோட விளக்குனோம்னா உங்களுக்கு என்னன்றது புரியும். ஸோ இந்த இடத்துல 13 மாசமா தொடர்ச்சியா பேட்டில் நடந்துச்சு. அந்த பேட்டிலோட இறுதியில மிஞ்சி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இமேஜஸை உக்ரைன் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, உக்ரைனோட நேஷனல் காட் ட்ரோன் லான்ச் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ட்ரோன் லான்ச் சிஸ்டம் த்ரொபோபோலே அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அங்கிருந்து அதிகமா ட்ரோன் லான்ச் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ உளவு தகவல் மூலியமா இருக்கக்கூடிய லான்ச் சைட்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில ஃபேப் 500 அப்படியே மலைச்சாரங்களை போல தூவி விட்டு போயிருக்காங்க. த்ரொபோபோலே இந்த பகுதியில ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள். மேப்ல பார்க்கும்போது பார்க்க ஆரம்பிக்கலாம். ரஷ்யா ரொம்ப தாக்குதலை வந்து பண்ண இன்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகப்படியான தாக்குதலை களத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கிறாங்க. அடுத்த ஸ்லவியான்ஸ்க். இந்த ஸ்லவியான்ஸ்க் கிரமடாஸ்க்கு மேல இருக்கக்கூடியது. இந்த கிளவியான்ஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கு. கைஸ்னி டொரஸ் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் ஓடுது. ஸோ அந்த ரிவரை கடக்கிறதுக்காக பிரிட்ஜ் கட்டியிருந்தாங்க. இது உக்ரைனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லவியான்ஸ்க்கும் மற்ற பகுதிகள் இருந்து போக்குவரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் ராணுவத்துக்கு தேவையான உதவிகள்லாம் கொண்டு வர முடியும். ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா முழுசும் நிறுவி விட்டுருக்காங்க ரஷ்யா. ஸோ இது போல ராணுவம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குன்னா, அந்த ராணுவத்தை நம்ம எதிர்கொள்றோம்னா இந்த ராணுவத்துக்கு உதவிகள் எப்படி வருதோ அந்த உதவிகள் எல்லாத்தையுமே அழிக்கணும். அப்பதான் அந்த ராணுவம் நிலகொலையும். அப்பதான் அந்த ராணுவத்தை சுத்தி வளைக்க முடியும். சுத்தி வளைச்சு வந்து பண்ணா பேட்டில் பண்ணும்போது பெருமளவுல நம்மளுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள பூந்து வந்து பண்ணா சண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சரணடைவாங்க, இல்ல பின்வாங்கி போவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணா அது போல ஸ்லோவியான்ஸ்க்கு வந்து பண்ணா போக்குவரத்து தடைப்படுத்தணும். ஸோ அது போல ரஷ்யா எந்த ஒரு சிட்டிக்குள்ள அப்ரோச் பண்ணாலும் இது போல வேலைகளை செய்வாங்க, சுத்தி வளைப்பாங்க. இந்த கிரமடாஸ்க் ஸ்லோவியான்ஸ்க்குனா இதை பைபாஸ் பண்ணி பின்புறத்தில் தாக்குதல் பண்ற மாதிரியான வேலைகள் செய்வாங்க. அப்பதான் உக்ரைன் பின்வாங்கி போவாங்க. அதுதான் குப்பியான்ஸ்கா இருக்கட்டும். குப்பியான்ஸ்க் பேட்டில் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டான பேட்டில், மற்றபடி எல்லா பகுதியிலும் சேம் பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ இது போல பல்வேறு வகையில வந்து பண்ணா தாக்குதல் பண்ணுவாங்க. அதான் நம்ம கீழ்வீராக் சொல்லியிருந்தோம். எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. அதனால அந்த சிட்டிக்கு வந்து பண்ணா பவரே இல்லை அப்படிங்கிற செய்திகள். அடுத்த கிவ்ரோகிராட்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்த தாக்குதல் ஸ்லோவியான்ஸ்க் பண்ணாங்க இல்லையா, ஸோ இது போல முன்களத்துல இருக்கக்கூடிய தாக்குதலை சொல்றேன். ஸோ கிவ்ரோகிராட் அப்படிங்கிறது வந்து பண்ணா KH-95 மிசைல் வச்சு ஏர் தாக்குதல், விமானம் ஏர் ஃபீல்டு இருக்கக்கூடிய கண்டனோவ் அப்படின்ற பகுதி. ஸோ அங்க ஏர் ஃபீல்டு. ஸோ அது மேல KH-59 மிசைல் யூஸ் பண்ணி அடிச்சிருந்துருக்காங்க ரஷ்யா. ஸோ கிவ்ரோகிராடா இருக்கட்டும், கர்வீராகா இருக்கட்டும், இதெல்லாம் அடிக்கடி தாக்குதலுக்கு உட்படக்கூடிய பகுதிகள். ஸோ இந்த ஸ்லோவியான்ஸ்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா இப்ப தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. டொனஸ்க் பேட்டிலோட இறுதி கட்டம் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ ஓரளவுக்கான தகவல் இந்த பயில நம்ம பார்த்திருப்போம். இந்த பதிவுல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.